தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் ரினிவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வெப்சைட் போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா ரினிவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ரினிவல் பீரியட் வந்து 5 இயர்ஸ்னு கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிவரி டைப் இன்பர்சன், கொரியர், போஸ்ட் இருக்கும். இதில் கொரியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை போஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஃபோட்டோ சூஸ் பண்ணணும். ஸோ அதில் ஃபோட்டோ ஆல்ரெடி இருக்கிற ஃபோட்டோவை கூட கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர். ஸோ சிக்னேச்சரும் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருந்தது, அதை வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் கிளிக் பண்ணி இந்த கன்சாலிடேட்டட் அப்படிங்கிறதுல எதாவது அப்லோட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ஒரே ஃபைலை அப்லோட் பண்ணலாம். இல்லைனா மல்டிபிள்ங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிஎன்பிசி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் கூட போதும். இப்படி எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இதை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் உங்களால் செக் பண்ண முடியும். அப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது அதில் வந்து பெண்டிங்னு இருக்கும், இல்லைனா எம்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மெயில் வரும். அதுக்காக நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். மேபி ஒரு 2 to 3 டேஸில் உங்களுக்கு மெயில் வந்துடும். மெயில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அட்மின் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கும். அதில் ஒரு லிங்க் இருக்கும், அதில் கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு டிஎன்பிஎஸ்சியில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா டைரெக்டாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடும். இப்போ அதில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கீழே ஃபீஸ் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 500 இருக்கும். அப்புறம் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 580 சம்திங் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ப்ரொசீட் டு பே கொடுத்தீங்கன்னா இதில் பேமெண்ட் வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் கார்டு ஆர் யூபிஐ அதில் எதை வேணாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். இன்கேஸ் டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா கார்டுங்கிறத கிளிக் பண்ணி டெபிட் கார்டு நம்பர் போட்டு பண்ணலாம். இல்லை நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் அந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட யூபிஐ ஐடி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு யூபிஐ ஐடியை வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. இல்லைனா பே பை கியூஆர் கோடுன்னு கூட ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா கியூஆர் கோடு ஷோ ஆகும். அதை நீங்கள் நார்மலாக எப்படி நம்ம கடைக்கு போனால் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறோமோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ இதில் யூபிஐ ஐடி தான் போட்டு நான் பண்ணுறேன். ஸோ யூபிஐ ஐடியை நீங்கள் போட்டுட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்கள் மெசேஜ் உங்கள் மொபைலுக்கு மெசேஜாவோ, இல்லை நீங்கள் கூகுள் பே ஆர் பேடிஎம் எதில் பண்ணுறீங்களோ அதில் வந்து மணி ரெக்வஸ்ட் கேட்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்குற அந்த 590 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு இப்போது உங்களோட மொபைலில் மெசேஜாகவும் இருக்கும். இல்லைனா கூகுள் பே ஓப்பன் பண்ணிங்கன்னா காட்டும். இல்லை நீங்கள் ஃபோன்பே ஆர் பேடிஎம் எதை ஓப்பன் பண்ணுறீங்களோ, எதை கொடுத்துருக்கீங்களோ அதில் காட்டும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பேஜ் வந்து டிடெக்ட் பண்ணி ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துடும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அதாவது ஸ்க்ரீனில் தெரியும் ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல். அதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ரினிவல் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிரிண்ட் இந்த இப்போ நம்ம பே பண்ண அந்த ரெசிப்ட்டும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ முன்னாடி தான் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். சில நாட்களுக்கு அப்புறம் தான் வரும். பட் இப்போ வந்து டைரெக்டாக நீங்கள் ரினிவல் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஐடி கார்டு, ஈவன் அந்த ரெசிப்ட்டுமே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். அதை வந்து இமீடியட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரியலி குட் ஆப்ஷன் ஃப்ரம் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில். ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா முன்னாடி நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு அது அவங்க செக் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேஸ் ஆகலாம், அந்த மாதிரி டிலே இருந்துச்சு. பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது. டைரெக்டாகவே வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டு உங்களோட ரினிவல் சர்டிஃபிகேட்டும் வந்துடும். அப்புறம் எல்லாமே கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரினிவல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் சேவ் ஆஸ் கொடுத்து பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கோங்க. இதே தான் அப்ளைஸ் ஃபார் ஐடி கார்டு அண்ட் ஆல்சோ பிரிண்ட் ரெசிப்ட். அந்த பிரிண்ட் ஆப்ஷனில் சேவ் பிடிஎஃப்னு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேவுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஃபைலோட நேம் என்ன நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்திங்கன்னா போதும், சேவ் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். பட் லேப்டாப்பில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லேப்டாப்பில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஐடி கார்டையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்துடும். அதையும் நீங்கள் சேவ் ஆஸ் பிடிஎஃப்னு கொடுத்து நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க எந்த டெஸ்டினேஷனில் வேணுமோ. அதே மாதிரி இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ண பிரிண்ட் ரெசிப்டையும் இதே ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ தட் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ அதை போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே இந்த 3 ஆப்ஷனும் இந்த 3 சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு அகைன் இன்னொரு வாட்டி லாகின் பண்ணிக்கோங்க ஃபார் செக்கிங். ஸோ லாகின்ல போயிட்டு ரினிவல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ரினிவல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணதும் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிட் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களோட ரினிவல் வந்து ஆயிடுச்சாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2023 பண்ணேன். ஸோ 2028 வரைக்கும் ரினிவல் வந்து இப்போ அப் டு டேட் வந்துருச்சு. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிட் டு 2028 இந்த மாதிரி வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் இருக்குது. நீங்கள் மெயிலுக்கு போனீங்கன்னா மெயில் ஒன்று ரிசீவ் பண்ணியிருப்பீங்க டிஎன்பிஎஸ்சி அட்மின்லேருந்து. அதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 PDF வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஒன்று உங்களோட ரினிவல் காப்பி. ஸோ இதில் முன்னாடி நீங்கள் டவுன்லோட் பண்ணதில் ஃபோட்டோ இருக்காது. ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரிஜினலாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ரினிவலோட ஒரிஜினலாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே வந்ததில் ஃபோட்டோ இருக்காது. அதுக்கப்புறம் இன்னொரு PDF இருக்கும். அந்த PDF என்னென்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரெசிப்ட். ஸோ நீங்கள் பண்ண பேமெண்ட்டோட ரெசிப்ட்டும் இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஐடி கார்டு மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக அங்கே இருக்குது. மீதி 2மே உங்கள் மெயிலே இருக்கும். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் சம்மரியாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட டிஎன் ஃபார்மசி கவுன்சிலில் போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு ரினிவலில் போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணிவிடுங்க. அதாவது அந்த ஃபோட்டோ, சிக்னேச்சர், அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் தேவையானதை அப்லோட் பண்ணிவிட்டு ரினிவல் ஃபார் 5 இயர்ஸ்னு கொடுத்துட்டு கொரியர் டைப்பு இல்லை போஸ்ட் டைப்புன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து உங்களால் செக் பண்ண முடியும் அதே பேஜில். அதில் பார்த்திங்கன்னா அது எய்தர் பெண்டிங் ஆர் எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாமல் எம்டியாக இருக்கும். தட் மீன்ஸ் இட் இஸ் அண்டர் ப்ராசஸ். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 to 3 டேஸில் உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து பேமெண்ட்டை வந்து நீங்கள் பண்ண முடியும். யூஸிங் டெபிட் கார்டு ஆர் யூபிஐ இல்லை QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட பண்ண முடியும். ஸோ இது ரொம்பவே சிம்பிளிஃபைடாக இப்போ மாறிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே பெனிஃபிட்டாக தான் இருக்கும். நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு ரினிவல் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ரினிவல் காப்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம், ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மெயிலாக வந்து அனுப்பி விட்ருவாங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு மெயில் வந்துடும். ஸோ அந்த மெயிலில் போயிட்டு நீங்கள் அந்த ரெசிப்ட் காப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட ஃபோட்டோ அட்டாச்டு ரினிவல் காப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை தான் வந்து நீங்கள் ஒரிஜினலாக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ரினிவல் வந்து 5 இயர்ஸ்க்கு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் மூலிமா பண்ணிக்கிறது வந்து ஈஸியான ப்ரொசீஜர். நீங்கள் இன்பர்சன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ரினிவல் ஆப்ஷன் வந்து இப்போ ரொம்ப சிம்பிளிஃபைடாக கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே பெனிஃபிட்டாக பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில். ஸோ யார் இன்னும் ரினிவல் பண்ணாமல் இருக்கீங்களோ இல்லை ஃப்யூச்சரில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி ஆப்ஷனில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் டூ யுவர் ரினிவல் certificate of Tamil Nadu Pharmacy Council registration. So this is all about this video and உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபார்மசி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். Until then it's bye from Vasant Murugesan.